தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். துலா ராசிக்காரங்கள் இயல்பாகவே துலா ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம் என்ற அந்த அடிப்படை ரீதியாக ஆனாதான் சரி பெண்ணாதான் சரி அதை கடைப்பிடிச்சுதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. எந்த துறையில இருந்தாலும் அதில் அவங்க நீதியா இருக்கணும், தர்மமா இருக்கணும், நியாயமா இருக்கணும் அப்படின்னு கண்ணு கருத்துமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அந்த சிம்பிளா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தராஸ். அப்போ நான் தாழவும் மாட்டேன், அதாவது சொல்லுவாங்க நான் விழுவன் மாட்டேன், அதே உயரவும் மாட்டேன், ரெண்டுமே சிறிசமாக தான் இருப்பேன். ஆனா என் வாழ்க்கையில தாழ்ந்தாலும் சரி உயர்ந்தாலும் சரி நீதி, நேர்மை, தர்மம் இருந்தா மட்டும் அந்த இடத்துல நான் விசுவாசத்தோட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாலும் சரி இதுல வாய்ப்பினை உண்டு. சரி, இப்படிப்பட்ட நபர்கள் எதிர்பார்வையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் மூலமாக தொழில் ரீதியாகவும் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை பிடிக்கிறது? அதுவே பெண்கள் அதே வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தை பிடிப்பது? சரி, இப்ப நான் பாத்தீங்கன்னா வேலைக்கு செய்யிட்டேன். இப்ப இந்த துளாராசிக்காரங்க சுய தொழில் செய்யறாங்க. இந்த சுய தொழில் மூலமாக எனக்கு சரியான வருமானம் பற்றாக்குறையாக இருக்கு. அந்த தொழில் எனக்கு லாபகரமா மாத்தணும், அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, அதே சுய தொழில் அது சிறு தொழிலாக சிறு முதலீடு போட்டு நான் வெளியில எங்கேயும் போகிறேன், வீட்டிலே இருந்து அந்த சிறு தொழிலாக செய்யக்கூடிய பெண்கள் எனக்கு அதிகமாக லாபம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எந்த தெய்வத்தை பிடித்தால் நன்மை ஏற்படும்? சரி, தொழிலை விடுங்க, நார்மலாக நான் வந்துடும். எனக்கு திருமணமாகி சில நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், ஆண்கள், இது அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா காவல் தெய்வமான எல்லை தெய்வமான கருப்பசாமி தான். இப்போ இந்த கருப்பசாமிக்கு நம்ம எப்படி வழிபட்டா நான் சொன்ன மாரி பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான ஒரு நெய்வேத்தியம் மட்டும் போதுங்க. என்ன நெய்வேத்தியம்? கல்கண்டு சாதம். ஆச்சுங்களா? சக்கரை சாதம் மாரி இது வெள்ளை கலர்ல. சக்கரை சாதம்னா வெல்லம் போட்டு ஆச்சுங்களா இறக்கக்கூடிய சாதம் சக்கரை சாதம். அதே கல்கண்டு ஆச்சுங்களா அதே மெத்தட்ல கல்கண்டு கடைசியா கல்கண்டு போட்டு சாதம் வெள்ளை சாதமாக கிளப்பும்போது அது கல்கண்டு சாதமாக மாறும். இது செய்ய தெரிஞ்சவங்க செய்யலாம். சார் சக்கரை சாதம்னா ஓகே சார், எனக்கு செய்ய தெரியும். ஆனா பெண்கள் சொல்றது, ஆண்கள் இல்ல பெண்கள், இது சக்கரை சாதம் கேள்விப்பட்டிருக்க தவிர நான் செஞ்சது இல்லை, சாப்பிட்றது இல்லை சார். அப்படிப்பட்டது நான் எடுத்துருமே, நான் சக்கரை இது கல்கண்டு சாதத்துக்கு எனக்கு சார் நான் செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்சா தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்களாக இருந்தால் கல்கண்டு தனியாக அந்த பணம் வச்சு அதில் முந்திரி திராட்சை அப்படின்ட்டு எல்லாம் கலந்து கலவையாக கலந்து சக்கரை பொங்கல் அப்படி இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் சக்கரை பொங்கல் அதாவது வெள்ளை சாதத்தை பண்ணி இதை பணம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்று சக்கரை பொங்கலை தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா வெள்ளை சாதம் தனியாக வெள்ளை சாதம் அடித்து அதை இந்த பொருள் எல்லாத்தையும் அந்த சாதத்தில் போட்டு நல்ல அது கல்கண்டு சாதமாக அமைய வாய்ப்பினை உண்டு. இதை பார்த்தீங்கன்னா காவதேவ எல்லா தெய்வத்துக்கு படையில் வைக்க வேண்டும். இதை செஞ்சால் உங்களுக்கு அந்த மேல் அதிகாரியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகும். சார் கருப்பருக்கு நான் பல நெய்வேதியம் வச்சுட்டேன், இதை வச்சு ஒரு நாள் மட்டும் கும்பிட்டா எனக்கு சகல விதமான பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா?
அப்போ ஒரு தடவை கூட்டம் மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஒரு தடவை இல்லை, வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் ஆச்சுங்களா தொடர்ந்து எத்தனை வாரம் அப்படிங்கிறீங்கன்னா 11 வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து கும்பிட உங்களுக்கு இதை சார்ந்த பிரச்சனை குறைய வாய்ப்பினை உண்டு. வாரம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாட்களை நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லை சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னமே எனக்கு வழிபட முடியும். மற்ற டைம் வந்து பார்த்தா ஒன்று உள்ளூர் இருப்பேன், இல்லைன்னா அடிக்கடி நான் பயணங்க போகக்கூடிய வாய்ப்பினை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா, கோயிலுக்கு போய் தான் அந்த நெய்வேத்தியம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலேயே இருந்து கருப்பரை நினச்சி தெய்வத்தை வந்து வணங்கலாம்னா வணங்கக்கூடிய வாய்ப்பினை உண்டு. அதேமாரி தான் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் சக்கரை சாதத்தை வச்சு ஒரு படையல் போட்டு நீங்கள் வழிபட்டு வந்துட்டுருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? இதே ஃபாலோ பண்ணுறது யார்? ஆண் பெண் இருவரும் அதை வந்து எடுத்துக்கலாம். சரி சார், இது எனக்கு தொழில் ரீதியாக ஓகே சொல்லிட்டீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் இது தொழில் மட்டும் பிரச்சனை இல்லை, குடும்பம் ரீதியாகவும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் கல்யாணம் கொஞ்ச நாளாக எனக்கு குழந்தை பாக்கி இல்லை குழந்தை பிறந்தாலும் அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து கணவனையுடைய ஒற்றுமை சேதங்கள் இதெல்லாம் எனக்கு வந்து படம் சீராக இருக்கணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பரையும் நீங்கள் வழிபடலாம். இல்லை ஒரு தான் என்ன வழிபட முடியும் அப்படின்னா, வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆச்சுங்களா சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். கருப்பரை கும்பிட நேரத்தில் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். சிம்பிளான பூஜையின் முறைகளை அவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எடுத்துக்கலாம். என்னன்னா ஊதுபத்தி, பால், பழம், அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு, சாம்பிராணி, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கருப்பருக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும்னா சுருட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுருட்டு வைக்க என்ன கேட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றல் உங்கள் பகுதி உங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்ற முடியும். அந்த சுருட்டு வாசனம் சுருட்டு வந்து பத்தவனும் கூட கிடையாது, அதை வாங்கி ஒரு கட்டாக வாங்கி வச்சுங்களா 4 மூலையில் வச்சா போதும். அந்த 4 மூலையில் வச்சாவே அதனுடைய காற்று மூலமாக அதோடைய வாசனை வந்து உள்ளுக்குள்ள பரவ என்ன கேட்டீங்கன்னா இந்த எதிர்மறை ஆற்றல் வெளியேறி உங்களுக்கு கருப்பர் துணை புரிவார். அதன் மூலமாக ஆண் பெண் இருவருக்கு வந்து குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்தாலும் அவங்களுடைய படிப்பு, அதுக்கப்புறம் எதிர்மறை ஆற்றல் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பில்லி, சூனியம், செய்வினை, சகல விதமான எந்த வகையான பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் அது நாளடைவில் உங்களை விட்டு வெளியேற்றுறது நீங்கள் வந்து உணரலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஒரு வகை. இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக கருப்பரை நம் இல்லத்தை கொண்டாடுவது நல்லது. இதுவே இங்க குலதெய்வமே கருப்பதான் சார், மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் போகிறோம் சார். சரி, மாசத்துக்கு ஒரு முறை போகிறீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை போகிறீங்க, உங்களுக்கு குலதெய்வமே கருப்பது தான். ஆனால் அந்த எல்லைக்கு போய் நீங்கள் எப்படி வழிபடுறீங்க? அதுதான் என் கேள்வி சார். இது என்ன சார், போனால் எப்பயும் போல எல்லா தெய்வத்துமே தான் சார் நாங்கள் போய் வழிபட்டு வரோம், சிறப்பாக தான் சார் வழிபட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கே போன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே போயிட்டு சக்கரை பொங்கல் சொல்லக்கூடிய பொங்கப்பானை பொங்க வேணும். அந்த பொங்கல் பானை பொங்கினாத்தான் அந்த வருஷந்தோறும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். ஒரு சிம்பிளாக இங்கேருந்து வந்து போனால் அதுக்கு தேவையான பொருள்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்திடுறீங்க. சேர்த்திட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பானையில் வந்து எடுத்துக்கிறீங்க. அரிசியை, பச்சரிசியை வந்து ஊற வச்ச தண்ணியை வந்து அந்த பானையில் கொட்டி நெருப்பு பற்றி எரிய வைக்க போகும்போது அந்த பானை வந்து பொங்க வரப்போகும்போது
நல்லா குளிர்ந்து பொங்கி அப்படியே வந்து பணம் பூ போல வந்து பணம் அப்படியே வந்து பணம் சிதறமாக அமைஞ்சிட்டால் உங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க உங்க குலதெய்வமான கருப்பர் துணை நிற்பார்னா நிற்பார். அதுவே தலைப்புறா வந்து பணம் பொங்கி வளைஞ்சு ஊத்துருச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அமையும்னா நிச்சயம் அமைய வாய்ப்பினை உண்டு. அதனால இந்த குலதெய்வத்துக்கு போகணுமே முதல்ல அது சம்மந்தப்பட்ட நபர்கள் பொங்கலை வச்சு அதுக்கப்புறம் படையல் போட்டு, சில கருப்பரை வந்து அசைவ கருப்பாக இருப்பாங்க, சில கருப்பர் சைவ கருப்பராக இருப்பாங்க, ஒரு இடத்துல 2 கருப்பு இருப்பாங்க. மூலஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடிய வந்து சைவம், அதே வெளியில் இருக்கக்கூடிய கருப்பர் வந்து அசைவம். அப்படின்னா முதல்ல சைவத்துக்கு உண்டான வேலைகளை பூர்த்தி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடக்கூடிய கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பருக்கு, அதாவது சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து குலதெய்வமாக சில பேருக்கு இருக்கும். அப்போ பெரிய கருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவ படையிலும், சின்ன கருப்புக்கு வந்து அசைவப்படையல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அசைவப்படையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைவப்படையலை ஃபஸ்ட்டு போட்டுருணும். போட்டு சில நேரங்களுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கருப்பு சேவல் அல்லது செங்கனி சேவல் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி சார் சைவத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அசைவத்துக்கு அதில் ஏதாச்சும் ஸ்டிக்கு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஜீவராசியில் அங்கே வந்து சேவலோ ஆடோ வந்து பணம் வெட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா மஞ்சள் தண்ணியை அது மேலே ஊற்றுவாங்க. ஊற்ற போகும்போது முதல் தண்ணி ஊற்ற போகும்போதே கழுத்து நல்லா சிறு சிறுன்னு ஆடிடுச்சுன்னா அந்த குடும்பம் அந்த வருஷம் முழுக்க யோகமான அமைப்பில் இருக்குமானா இருக்கும். அதுவே வந்து முதல் தண்ணியை நம்ம தெளிக்கிறோம், எந்த ஒரு அசைவு இல்லாம இருக்கு, அடுத்த தண்ணியை ஊத்துறோம், அதுக்கப்புறம் தான் அசையுது அப்படின்னா அந்த குடும்பம் அந்த வருஷம் முழுக்க எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். 3ஆவது தடவை தண்ணி ஊத்துறோம், அப்பயும் வந்து கழுத்தை அசையல, உடம்பு செலுக்கல, அப்படியே மௌனத்திலேயே இருக்கு அப்படின்னா அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு விபரீதம் வரப்போகிறது. இது அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கூடிய வாய்ப்பினை உண்டு. அப்போ கருப்பர் தனிப்பட்ட முறையில் குலதெய்வமாக இருக்கக்கூடிய நபர்கள் அசைவப்படையதுக்கும் பானை, சைவப்படையதுக்கு பானை பொங்க வேண்டும், அது கொழுந்து பொங்க வேண்டும். அதுவே அசைவப்படைகளுக்கு நீங்கள் வெட்டக்கூடிய ஜீவராசிகள் கோழியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி முதல் ஊற்றக்கூடிய மஞ்சள் தண்ணியில் குலுங்கி வர வேண்டும். இது ரெண்டையும் கம்பல்சரியாக கவனமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்க்கல சார், ஏதோ போனோம் பொங்கலை வச்சோம் சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு இது இருந்த வரைக்கும் போதும். இனிமேல் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு போதுமான வீடியோவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை வந்து அடுத்த நாட்டி நீங்கள் வந்து போயிட்டு பொங்கலை வைக்க போகும்போது நான் சொன்ன மாரி பானை பொங்குதா இல்லை தலைப்புறா கொதிக்குதான்னு பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்ட போகும்போது சரி கோழி வெட்ட போகும்போது சரி முதல் ஊற்றக்கூடிய தண்ணிலேயே உடம்பும் அதாவது தலையும் உடம்பும் குலுங்குதான்னு பாருங்கள். இதை பார்த்தா அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.